ஒரு பெரிய ஹீரோட கூட்டு போகிறார் அவர். அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஹீரோ ஆல்ரெடி கதை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நீ நம்பவே மாட்டீங்க, நான் அவர் கதை சொல்ல வேண்டிய கதையே சொல்ல தேவையில்லைங்க மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போன உடனே அவர் ஸ்டாப் அப்படின்ட்டு. அவர் யாருன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சிவா கூட சேர்ந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவான்னு உடனே அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேட்டுட்டு நான் அகில உலக சூப்பர் சுமோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இவன் யாரு? இதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்படி ஒரு இந்தியா அண்ட் ஜப்பான் சுமோவை கனெக்ட் பண்ணுன்ற அந்த தாட் உங்களுக்கு எங்க இருந்து சார் வந்தது? நார்மலாக போகும்போது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வெளிநாட்டுக்காரர் போகும்போது டக்குனு திரும்பி பார்ப்போம். இந்த அட்ராக்ஷன் வந்து பயங்கரமான மேட்டர். அது சுமோங்கும் போது இன்னும் பல மடங்கு. இதையே ஒரு கதையாக பண்ணக்கூடாது, நம்ம ஊரில் ஒரு சுமோவை நம்ம வந்து நடக்க விட்டால் எப்படி இருக்கும்? விருந்தின் பக்கத்துல கெஸ்ட் இன்னைக்கு யாருன்னு சொல்லிடலாமா தாரா? சொல்லிடலாம். February 14 1000 விளக்கு சுமோ போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் திரு எஸ்.பி. ஓசுமின் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். ஸோ உங்களோட சுமோ படம் இன்னும் கொஞ்சம் நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு சார் உங்களுக்கு? சொல்ல வார்த்தை கிடையாது. இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கனவு படம். அது சாதாரண படமாக இருந்தால் கூட நான் கடந்து போயிடுவேன். கனவு படத்தை கொண்டு வரும்போது ஒருத்தருக்கு ஒரு இது ஏற்படும்ல. இது வந்து என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி. ஏன்னா நான் அதை சுவாசிச்ச படம். அது ரொம்ப வருஷமாக. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுது. அது ஒரு ஃபன்னி படமா இல்லை எமோஷனல் படமான்றது தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரி ஆர்வமாக இருக்கும். பட் நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம், இந்த கதை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யோசிச்சு வச்சிட்டீங்கன்ற மாதிரி. ஸோ ஏன் சார் நடுவில் இந்த டிலே? இல்லை, ஆக்சுவலி இந்த கதை வந்து நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கதையை உருவாக்கிட்டேன். இந்த ஐடியா என்னை போட்டு இது பண்ணிச்சு. அந்த நேரத்தில் இந்த கதையை வந்து சொல்லும்போது ரொம்ப புதுமையான கதை அது. அதனால் யாருமே ஜப்பானில் போய் எடுக்கிறது, ஏன்னா இங்கே நம்ம லோக்கல்லேயே உள்ள யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜப்பான் லெவலில் போய் நம்ம ஒரு படம் எடுக்கிறதுங்கிறத ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஓகே பண்ணுறது விளையாட்டே கிடையாது. அது இல்லாமல் நம்மளும் அவ்வளோ அந்த இப்போ நம்ம ஈஸியாக அமெரிக்கா லண்டன்னா ஈஸியாக போயிடலாம், மலேசியானா விட்டுருவாங்க. ஜப்பான்ங்கிறது ஒரு புதிரான நாடு. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ள நாடு. போயிட்டு அவங்க இது வரைக்கும் உலகம் சுருட்டும் பாலிபன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சன்ட் தான் எடுத்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் மேட்ச் பண்ணிருக்காங்க. அப்போ அனுமதி இல்லை. அப்பயும் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். இப்பயும் அதை விட அதிகமாக இருக்குது. அந்த நாட்டில் போய் 50% எடுத்து வந்துருக்கோம் நாங்கள். ஓகே. ஆமாம். இதுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து என்னுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சார் தான் இதுக்கெல்லாம் காரணமே. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது என்னன்னா, விடிவி கணேஷ் சார் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த கதையை கேட்டு ஓகே பண்ணார் எங்கிட்ட. அவர் இந்த கதை கேட்டவுடனே ரொம்ப லவ் பண்ணது அவர் தான் அந்த கதையை. நான் சொல்லிட்டு போயிட்டேன். நான் நிறையா பேர்கிட்ட போயிட்டு ஏமாற்றமாக வந்திருக்கேன். அவர் கேட்ட உடனே அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு கதை. அவர் பிடிச்ச உடனே என்னென்னா, ஒரு பெரிய ஹீரோட கூட்டு போகிறார் அவர். அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஹீரோ ஆல்ரெடி கதை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நீ நம்பவே மாட்டீங்க, நான் அவர் கதை சொல்ல வேண்டிய கதையே சொல்ல தேவையில்லைங்க மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போன உடனே அவர் ஸ்டாப் அப்படின்ட்டு. அவர் யாருன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. அவர்கிட்ட நான் முன்னாடியே ஒரு இடத்துல சந்தித்து அவர்கிட்ட கதை சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் பட்ஜெட் எங்களுக்கு ஒத்து வரல. இது அவர் சொன்னார், கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு கதை அவருக்கு. பிடிச்ச உடனே சொன்ன டைலாக் என்னென்னா, இல்லை பிரதர், இது வந்து இந்த கதையை வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணால் தான் அந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகும். இது வந்து நீங்கள் சாதாரணமாக யோசிச்சுட்டீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறது விளையாட்டே இல்லைன்னு சொல்லி அவர் அப்போவே அந்த படத்து மேலே ரொம்ப ஆர்வம் காட்டினார். அப்புறம் காலம் கடந்து போய் திருப்பி ஒரு டாட் மாதிரி என்னாச்சுன்னா, டாட்லாம் இணையம் இல்லை, அது மாதிரி என்னென்னா திருப்பி சிவா வந்தார். விடி கணேஷ் சார் அவங்க வந்தாங்க. நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோம்னா, அப்புறம் ஜப்பானில் போயிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்தோம் நாங்கள். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன் சார். ஓகே. ஆமாம் சார் வந்தாங்க. அவர் வந்த பிறகு படத்தோட ரேஞ்சே மாறிடுச்சு. அப்படி அந்த கலரே மாறிடுச்சு. ஏன்னா நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் முதல்ல ஆரம்பத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அப்போ அந்த நேரத்தில் அவர் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த சில சூழ்நிலைகளில் நான் இந்தியன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ சார்கிட்ட சேரது என் கனவு. எனக்கு சங்கர் சார் மாதிரி இவர் ஒரு குரு கண்டிப்பாக. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கர். அவரே இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி வந்தது வந்து அவருடைய பிறந்தன்மை தான் அது. அவர் கதை கேட்டவுடனே இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி ட்ரா யோசிச்சு அப்படின்னு கேட்டார். அவர் ஒரு பெரிய ஜாம்பவான், அவர் ஒரு பெரிய குருகுலம் மாதிரி. அவர் இந்த கதை கேட்டவுடனே அந்த புதுமைக்காக தான் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டாருன்னு நினச்சேன். அந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சும்மா நம்ம ஊரில் வர்றதுங்கிறதும் ஜப்பானில் போய் நாங்கள் போகிறதும் அந்த ட்ராவல் ரெண்டுமே அவருக்கு பிடிச்சது ரொம்ப. அதனால் அப்ரூவ் பண்ணாங்க. நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் ஐஸ்வரி கணேஷ் சாரை பார்க்குறதுக்கு முன்னாடியே அங்கே போய்ட்டு நாங்கள் வந்து ஒரு சில ஷூட்லாம் பண்ணோம். இதுக்கு சிவா சாருடைய கான்ட்ரிபியூஷன், விடிவி கணேஷ் சார் இவங்களுடைய பயங்கரமான அவங்களுடைய அர்ப்பணிப்பு தான் முக்கியமாக. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. நீங்கள் நினச்சதை கொண்டு வந்துருங்க, உங்கள் ட்ரீம் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்தோம். அந்த எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி நாங்கள் இங்கே வந்து அந்த அந்த காட்சிகளை காட்டினோம். ராஜீவன் சார் தான் பண்ணாங்க. அதை பண்ண உடனே நிறையா தயாரிப்பாளர்கள் ஆர்வம் காட்டினாங்க. அதில் எங்களுக்கு லக்கிலி ரொம்ப அமைஞ்சது எங்கள் ஐஸ்வரி கணேஷ் சார். இதை பார்த்த உடனே
எவ்வளோ பட்ஜெட் வேணுமோ கேட்காதீங்க, கண்டென்ட் கேட்ட மாதிரி போயிடுங்க, சூப்பர். நோ கொஸ்டின்ட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிவாவும் பிடிவி கணேசன் தான் அதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அதனால எனக்கு ஆரம்பமே நல்லா அமைஞ்சிருச்சு. சூப்பர். ஓகே சார். அண்ட் சார் நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே 2 படங்கள் வந்து இங்க சென்னையில அப்படி ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஜப்பான்ல ஷூட் பண்ணும்போது அங்க ஷூட் பண்றதுக்கும் இங்க ஷூட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் ஆஸ் அ டைரக்டரா உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இயக்குனராக ஒரு ஃபிலிம் மேக்கர் நான். எனக்கு என்னென்னா, எந்த மொழியே கிடையாது எங்களுக்குலாம், எந்த லாங்குவேஜ்லையுமே இருக்கலாம். இது வந்து உணர்வு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம தர டயலாக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் மாறுமே தவிர, அந்த ஸ்லாங் மாறும், நேட்டிவிட்டி மாறும், காஸ்டியூம் மாறுமே தவிர உணர்வுகள் ஒன்று தான். இப்போ நம்ம வந்து ஜப்பானில் இருக்கிற படத்துக்கு இங்கே அழுவாங்க, இங்கே இருக்கிற படத்துக்கு ஜப்பானில் அழுவாங்க. ஸோ இந்த உணர்வுகள் தான் முக்கியம், ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். அதே ஆங்கிள் தான் எல்லாமே, இங்கே கை தட்டுறது அங்கேயும் கை தட்டுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரல. ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. இப்போ நம்ம ஊரில் ஒரு நடிகர்னா ஈஸியாக தெரியும்னா, இப்போ எங்கள் படத்தில் சும்மாவாக நடிச்சிருக்கிற டெசிரோ, அவர் பேர் யோஷ்னாரி டெசிரோ, அவர் நிஜமான சும்மா ரெஸ்லர். இப்போ அவரை மாதிரி ஆளுகிட்ட டீல் பண்ணுவோம். அவர் நடிகரும் கிடையாது, அவர் முழு நேரம் நடிகர் கிடையாது, சும்மா டிவி கமர்ஷியல் 1-2 பண்ணியிருக்காரு. அவர் வந்து மீடியா ரெஸ்ட்டில் தான் நடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணும்போது, அவர் நடிக்க வைக்கும்போது இந்த மாதிரி சவால்களை எதிர்கொண்டார் நிறையா. அப்புறம் பெர்மிஷன்ஸ் கிடைக்காது, அது முன்னாடியே நம்ம கொடுக்கணும். நம்ம ஊர்லாம் டக்குனு இப்படி கொடுத்து அப்படி இப்படின்னு போயிடுவோம். அங்கே அப்படி கிடையாது. இத்தனை மணிக்குன்னா இத்தனை மணிக்கு நீங்கள் நான் என்ன பண்ணணுங்கிறத முன்னாடியே சொல்லணும் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், உண்மையிலே சேலஞ்சஸ் இருந்தது. ஆமாம் இருந்தது. அது அந்த நாட்டில் போய் பண்ணுறதுல ஒரு சவால் இருந்தது. அதை நல்லாவே நிறைவேற்றுறதுக்கு தயாரிப்பாளருடைய சப்போர்ட் இருந்தது. நைஸ். அண்ட் எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து இந்த கதை புதுசா இருக்குன்னு சொன்னாங்களே சார், உங்களுக்கு அந்த ஐடியா எங்க இருந்து வந்தது? இப்படி ஒரு இந்தியா அண்ட் ஜப்பான் அண்ட் சுமோவை கனெக்ட் பண்ணுன்ற அந்த தாட் உங்களுக்கு எங்க இருந்து சார் வந்தது? எப்படின்னா, எனக்கு என்னன்னா, சின்ன வயசுலேருந்து காமிக்கல் மூடு ரொம்ப பிடிக்கும். அனிமேஷன் படம் நிறைய பார்ப்பேன். மான்ஸ்டர் இங்க், லைன் கிங், இதெல்லாம் என்னோட ஃபேவரேட். ஃபைண்டிங் நிமோ. நான் முக்கியமாக வந்து ஒரு ஹீரோ படத்தை விட போயிட்டு அனிமேஷன் படம் வந்தால் முதல்ல பார்க்குறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போயிட்டே இருக்கும். இன்னும் சொன்னால் 1940s வந்த வால்ட் டிஸ்னியோட வரலாறே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் குரு மாதிரி. அவருடைய பழைய படங்கள்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம், அவர் ஆரம்ப படங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் கூட நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அனிமேஷன் கார்ட்டூன்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளாள் நான் இதில். அதுதான் நான் February 14 கார்ட்டூனாக உருவாக்கினேன். மனசாட்சியாக நார்மல் கேரக்டர் போடாமல் பரத்தோட மனசாட்சியாக கார்ட்டூன் வரும். அது மாதிரி என்னென்னா, அந்த காமிக்கல் ஃபீலிங் பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இதை கொஞ்சம் அந்த படத்தில் அது பேசப்படுது. ரொம்ப படத்துக்கு ஒரு நேம் இருந்தாலுமே ரொம்ப பேசப்பட்டது கார்ட்டூன் கேரக்டர். அப்போ நான் நினச்சேன், இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு வாட்டி சொன்னாங்க, அந்த கார்ட்டூன் வரும்போது நான் டிவியில் போய் பார்ப்பேன் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபேவரேட் கார்ட்டூன், எப்படி யோசிச்சேன்னு கேட்பார். அப்போ அந்த மாதிரி கார்ட்டூன் மாதிரி கேரக்டரே ஒரு முழு படமாக ஆக்கலாமே, என்ன இது கிட்டத்தட்ட அவர் ஒரு என்கரேஜ் பண்ணார். இந்த மாதிரி நிறையா ஏசினார். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. எனக்கு அந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது அந்த நம்ம இப்போ நம்மளால் வந்து அனிமேஷன் படம் பெருசாக பட்ஜெட்டில் பண்ண முடியாது. அந்த கேரக்டராக ஒரு ஆளை உருவாக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி தேடி போகும்போது டிவி கமர்ஷியல்ஸ் நான் பார்க்கும்போது, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்க இருக்காங்க, அண்ணன் பசங்க எல்லாமே, தங்கச்சி பசங்க, அவங்க ஓடி போய் டக்குன்னு போய் டிவியில் போயிட்டு சும்மா ரெஸ்லிங் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஓடி போய் எட்டி பார்ப்பாங்க. டிவி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஓடி வந்து பார்ப்பாங்க. அந்த குண்டா வர்றவங்கள பார்த்தோன்னே பண்ணி ஆகிடும். அந்த இடத்துலேயே அதை பார்த்துட்டு முடிஞ்ச உடனே டக்குனு ஓடிடுவாங்க. நம்ம சொல்லி வச்சோம், அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். சும்மா ஒரு வாரம் பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அது மாதிரி அங்கங்கே இப்போ நம்மளே போயிட்டுருக்கோம். டக்குன்னு இப்போ ரோட்டில் ஒரு நார்மலாக போகும்போது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு வெளிநாட்டுக்காரர் போகும்போது டக்குனு திரும்பி பார்ப்போம். இந்த அட்ராக்ஷன் வந்து பயங்கரமான மேட்டர். அது சும்மாங்கும் போது இன்னும் பல மடங்கு. இதையே ஒரு கதையாக பண்ணக்கூடாது, நம்ம ஊரில் ஒரு சும்மாவை நம்ம வந்து நடக்க விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கதையை யோசித்தேன். அது வந்து எதிர்பார்க்காத உலகத்துலாம் கொண்டு போச்சு. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்குது. இதெல்லாம் நான் யோசிச்செல்லாம் பண்ணல. பின்னாடியே போக போக அது 1500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவங்களுடைய ஜப்பானுடைய கல்ச்சர் படி, அந்த சிண்டே மதப்படி உருவான கேம் இது. ஜப்பானுடைய நேஷ்னல் விளையாட்டு இது, தேசிய விளையாட்டு. நம்ம ஊரில் எப்படி ஹாக்கியோ அது மாதிரி அங்கே. ஸோ இதெல்லாமே எனக்கு கை கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ஆச்சரியங்கள் காத்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜப்பான்லேயே இந்த மாதிரி படம் வந்தது கிடையாது. மெயினாக டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. வேறு ஊர்லேயும் அங்கங்கே எடுத்துருப்பாங்க லைட்டாக. சும்மா ஒரு ரெஸ்லிங் ஒரு பாசிங்கில் வரும், இல்லை ஒரு பாட்டில் குண்டா காமெடியாக இருக்காருன்னு வரும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும். அவங்க வரலாறு யாருமே பதிவு செய்யலை, எதுவுமே வரல, படமாக வரல. ஒரு சும்மா ஒரு ரெஸ்லர் தான் படத்தோட மெயின் கேரக்டராக வரவே கிடையாது. அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை நான் உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த இதை வந்து நான் ரேட்டிங்கில் கொண்டு வரும்போது கொஞ்சம் சீரியஸாகவே போனேன் நிறையா. ஏன்னா இது வந்து ஜப்பான் போது அந்த நாட்டில் வந்து நிறைய குண்டு வெடிப்பு நடந்தது, உலகப் போரெலாம் நடக்கும்போதெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன் படத்தில். இப்போ ஒரு லெவலில் நான் அப்படி ரொம்ப போகும்போது என்னன்னா, அந்த எமோஷனலில் போகும்போது என்னென்னா, காமிக்கல் அந்த சில சினிமாக்கள் லாங்குவேஜ் இருக்குது, அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த படத்தை ரொம்ப ஜாலியாக பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் கொஞ்சம் உசாராயிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி விடிவி கணேசன் உள்ளே வர்றாரு, அப்புறம் நம்ம சிவா வர்றாரு.
அப்படிங்கும்போது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை ஓப்பனாக சொன்னால் நான் ஒவ்வொரு படத்தையும் ரசித்து பார்ப்பேன் அவரது. சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வடிவேல் சார்லாம் எனக்கு ஒரு அவங்க தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஹாப்பினஸ். மாதிரி. நம்மளுடைய பர்சனலுக்கு அவங்க தான் போட்டோம்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். இப்படிப்பட்ட ஆள் தான் அந்த படத்துக்கு தேவைன்னு முடிவு பண்ணேன். அப்போ சும்மா கூட ஜாயின் பண்ணும்போது இன்னமும் சூப்பராக இருந்தது அது. சில ஹீரோக்கள் வந்து எங்கிட்ட பேசணும், நம்ம பாசிட்டிவாக தான் இருந்தது. பட் லக்கிலி எனக்கு சிவா சார் அமைஞ்சது எனக்கு ஒரு நல்ல பலமாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப. அப்புறம் வசனங்கள்லாம் அவர் எப்படி டெலிவரி பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். டைமிங்லாம் அப்படி பண்ணுவார் அவர். அவர் சொல்கிறது அப்புறம் என்னென்னா நான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஜாலியாகவே பண்ணுவோமே, எங்கே தேவையோ அங்கே ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் சீரியஸ்னஸ் ரொம்ப இருக்கும் உள்ள, அதனால் அது தெரியவே தெரியாது. படம் முடிஞ்சு போகும்போது அது உள்ளே உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே சிவா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு ஃபுல்லா ஜாலி படம் மாதிரி தான் ஆக்சுவலி தோணுச்சு. ஜாலி இருக்கு, ஃபுல்லாகவே ஜாலியான படம் தான், ஃபன்னாக தான் இருக்கும். விடிவி இருக்காரு, யோகி பாபு இருக்காங்க, அப்புறம் அடுத்தது சதீஷ் சார் நடிச்சிருக்காங்க. சதீஷ் சார் இருக்காரு. ஒரு எல்லாமே காமெடி ஜாலி பட்டாலுமே உள்ள இருக்கு சார். இருக்கு, அது இருக்கு. ஆனால் அதையும் மீறி அதே அப்ரோச்சில் தான் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஆனால் உணர்வுகள் ஒரு குளோபல் திங்கிங்கில் இருக்கும் இந்த படம். அண்ட் சார், ஜப்பான்ல ஷூட் பண்ணப்ப நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஆக்சுவலி என்னென்னா சுமோ வந்து நாங்கள் செலக்ட் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அப்போ ஜப்பானில் குறிஞ்சிங்கிறவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா அந்த படம் சாத்தியமே கிடையாது. அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவர் சிவாவுக்கும் நம்ம சாருக்கும் நம்ம ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, இவங்க ஐஸ்வரி கணேஷ் சாருக்கும் ரொம்ப பழக்கம். அவங்க விடி கணேஷ் சாருக்கும் ரொம்ப பழக்கம். அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவர் தான் இந்த படத்துக்கு முக்கியமான ஹெல்ப்பாக இருந்தார். இந்த படம் அந்த படம் வந்து அவர் அவங்க டீம் இருக்காங்க, ஹரி அஜய்னு இருக்காங்க. இவங்களாம் இல்லைன்னா அந்த படம் சாத்தியம் கிடையாது. அவங்ககிட்ட நாங்கள் போன உடனே சும்மா எனக்கு வேணும்னே அவர் குறிஞ்சி கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயம் எனக்கு இந்த கதையில் இப்படி பண்ணியிருக்கேன் போது என்ன பண்ணி இப்படி யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபோட்டோவை போட்டால் ஒல்லியான சும்மாக்களாக இருக்காங்க நிறையா. எனக்கு பார்த்தா இது விலைக்கே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னடா அப்படின்னு அதிர்ச்சியாக இருந்தது. இவர் தான் வின்னர்ன்றாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முடியாக வச்சுருக்காரு, ரொம்ப ஃபன்னியாக இருக்கார் பார்க்க, ஆனால் ஒல்லியாக இருக்கார், உடம்பு இல்லை. எய்ம் என்னன்னா குண்டாக இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு குழந்தை முகம் இருக்கணும், பார்த்தாலே சிரிச்சிடணும், எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பயமாயிருச்சு. அப்புறம் இந்த விஷயங்களை என்னுடைய ரெக்யர்மெண்ட்லாம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய பேரை அவங்க பார்த்துட்டு எனக்கு ஒருத்தர் கூட்டு போனாங்க. அவர் தான் நம்ம யஷ்னாரி, கடவுளே அனுப்பின மாதிரி வந்தார். அவர் பார்த்தா அவரை பார்க்கவே இல்லை, ஃபோட்டோ பார்த்து ஓகே பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் தாங்க வேணும் அப்படின்னு ஃபோட்டோலேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட மைண்டில் ஓகே ஆகிடுச்சு. இப்போ நானும் சிவா விடி கணேசன் போயிட்டோம் பார்க்க. நாங்கள் சொல்லிட்டோம் அவர் அப்படியே பார்க்க விரும்பலை, ஏன்னா சும்மா வந்து நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, ஒரு கோட் சூட் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபீலிங் வராதுன்னு சொல்லிட்டு சும்மாவில் எப்படி அது ரெஸ்லிங்கில் கேமில் விளையாடுவாங்களோ அது மாதிரி ஃபஸ்ட்டு காட்சியே பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஒன்று அவருக்கு இதுக்குன்னே வந்து என்னென்னா அவங்களுக்குன்னு அந்த காஸ்டியூமே வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எனக்கு வேணும், அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்துருங்க, ஆனால் எங்களை அடிக்கக்கூடாதுன்றோம். உள்ளே பார்த்தா அவர் உள்ளே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பாட்டு பாடுறாரு உள்ள, ஏதோ ஜப்பான் முடியல அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நானும் சிவாவும் பேசும்போது சிவா கேட்டார், அவன் எப்படி சாப்பிடுவார், அவரெல்லாம் என்ன சாப்பாடுலாம் இந்தியா வந்தால் சாப்பிடுவார் அப்படி கேட்கும்போது பார்த்தா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக இங்கிலீஷில் கேட்குறோம். கேட்ட உடனே அங்கேருந்து உள்ள பட்டர் சிக்கன் அப்படின்னு ஒரு சவுண்டு, அப்படி தலையோட எட்டி பார்க்குது. பார்த்தா மிரண்டோம். அந்த முகம் தான் நான் எதிர்பார்த்தோன்னா ஃபன்னியாக இருக்கார், ஃபுல்லாகவே அவர் கேரக்டரே ஃபன்னி, சூப்பராக அவர். அப்படியே வெளியே வராது, பார்த்தா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்ட மாதிரி இருக்குது. ஒரு நேற்று கதையை யோசிச்சிட்டோம், 15 இயர்ஸ் கழிச்சு இப்படி ஒரு மனிதன் மாறுறது இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சிவாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. விடிவி எப்பா நீ தப்பிச்சிட்டப்பா அப்படின்ட்டு குறிஞ்சி சார் ஹாப்பியானாரு. இல்லை சார் இவர் தான். அதுக்கப்புறம் இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, இவர் டிவி கமர்ஷியல் இந்தியாவில் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. சல்மான் கான் கூட ஆட் பண்ணியிருக்காரு. அவங்க 100 சும்மாவை செலக்ட் பண்ணி இவர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்காக செலக்ட் பண்ணி வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கே தான் தெரியாமல் வந்தோம். அப்போ நம்ம செலக்ஷனும் இதுவும் கரெக்டாக லைன் ஆகிடுச்சு. அப்போ அங்கே ஒர்க் அவுட் ஆன மாதிரி இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்கள் அந்த யூடியூப்பில் போட்டு பார்த்தோம்லாம். சூப்பராக பண்ணியிருந்தார். ஆகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்முக்குங்கன்னு சொல்லி உடனே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டார் குறிஞ்சி சார். உடனே போட்டு பண்ணி எங்களுக்கு தேவையான விஷயம்லாம் பண்ணி ப்ரொடியூசருக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஐஸ்வரி கணேஷ் சார் பார்த்த உடனே எப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அங்கேயே ஒரு 50% சாட்டிஸ்ஃபை ஆகும்ல சார். எப்பயுமே நீங்கள் லுக்ஸ்லயே பேப்பர்லேயும் அந்த கேரக்டர் அந்த கேஸ்டிங் முடிஞ்சாலே, ஏன்னா நான் இன்னும் சிவாவை பண்ணும்போது 50% ஓவர், இங்கே இவர் வந்துட்டார் 50% ஓவர், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் யார் எடுத்தாலுமே படம் ஓடிடுறாங்க மாதிரி எனக்கு வேலை மிச்சமாயிருச்சு கொஞ்சம். அண்ட் சார், படத்தோட ஷூட்டிங் அப்பயோ இல்லை லொகேஷன் பார்க்க போனப்போ விடிவி சார் வந்து அவரோட ஃபோனவே தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நியூஸ் தெரியும் இல்லை சார், எங்களுக்கு நிறைய பார்த்தீங்களா, நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. நான் இப்படி சும்மா ஒரு பண்ணணும் அது மாதிரி. ரைட். ஆமாம், நாங்கள் அவர் என்னென்னா ஒரு வாட்டி என்னென்னா திடீர்னு எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இப்போ திடீர்னு ரொம்ப பதறாரு. எப்பயுமே விடிவி சார் ஜாலியாக தானே இருப்பார், பதட்ட மாட்டார். இப்போ என் ஃபோனை காணப்பான்ட்டார், பதறாரு. அங்கே சொன்ன உடனே பார்த்தா அங்கே நம்ம கூட குறிஞ்சி சார் அவங்களாம் இருந்தாங்க. சிவாலாம் ஏன்ப்பா அப்படி பதற அப்படின்றாரு. ஃபோன் காணணுன்னே அதில் என் நம்பர் இருக்குது எல்லாமே இருக்குது, இதை வச்சு தான் எல்லாமே வண்டி ஓடுன்ட்டார்.
அப்புறம் பார்த்தா அவங்க யாருமே அதிர்ச்சி ஆகலை, என்னடா பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு நினச்சோம். சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஒருவேளை இவங்க எடுத்து வச்சு விளையாடுறாங்களான்னு பார்த்தா உண்மையிலேயே ஃபோனை மிஸ் பண்ணிட்டாரு. எங்கேயோ ஒரு இடத்துல வேற லொக்கேஷனில் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு ஜப்பான் போலீஸ் வேகமாக வராங்க. வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு 1 ஹவர்லேயே வந்துட்டாங்க. வந்துட்டு ஃபோனை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க அவர்கிட்ட. இவர் பத்திரத்துலேயே இருந்தார். கொடுத்து சாரி ஃபார் தி டிலேன்னாங்க. அங்கே வந்து நீங்கள் பொருளை தொலைச்சிங்கன்னா கூட திருப்பி கரெக்டாக வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. ஓகே. அது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமா பண்ணிட்டு வெரி சாரி வர சொல்கிறாங்க. அதுக்கு அப்படி தொலைச்சது அந்த மாதிரி நம்ம. ஒழுக்கமான கண்ட்ரி. நிறைய Okay. விஷயங்கள் கொடுக்கும். அப்புறம் வீட்டு விசாரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறதா இருந்தால், நாங்களாம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிவா நான் எல்லாம் போயிட்டு நாங்கள் என்னென்னா நாங்கள் நல்ல டீம், இது அருமையான டீம். எனக்கு எப்பயுமே அவங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ம். அவங்க டேரக்டராக அப்படியே அவங்க சார் இன்னும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கதையை வந்து மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணுவாங்க. நல்ல வாம்பா பிள்ளைய வச்சுருப்பாங்க. ராஜீவ் சார்லாம் அப்படி கொண்டாடுவார். அந்த டீமோட இருக்குன்னு விரும்புவார். அவரும் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் ஃபோன் பேசியிருக்காரு ட்ரெயினில். திடீர்னு எல்லாமே பதட்டம் பாய் அவரை பாம்பு வச்ச லெவலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு சார். அவர் என்னடான்னு பார்க்குறாரு, என்னடா நம்ம என்ன அப்படின்ட்டு. என்னென்ன ஃபோன் சத்தம் போட்டு பேசக்கூடாதாங்க ஜப்பான்ல. ஆமாம். அப்போ அப்படியே அந்த விஷயத்தை நாங்கள் தெரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு எங்களுக்கு. அப்புறம் நல்லவன் நாங்களாம் ஃபோன் பண்ணவங்களான்னு பண்ணிட்டோம். நம்ம ஊர் மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நாடு. விடிவியோட அவருடைய இது வந்து படத்தில் வந்து சீன்ஸை தாண்டி நிஜமாவே வெளியவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. அந்த படத்தில் அதே கலகலப்பாக கொண்டு வந்திருக்காரு. அவருக்கும் சும்மாவுக்கும் நிறைய விஷயம் இருக்கும் உள்ள. ஓகே சார். கண்டிப்பாக குழந்தைகள்லாம் பார்க்கணும் அது. அண்ட் சார், நீங்கள் இந்த மெட்ரோ இன்சிடென்ட் சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு பர்சனலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சுமோ சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து என்ன சாப்பிடுவாங்க, எப்படி சார் அவங்க அவ்வளோ பல்காக இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்களா, என்ன அதை பற்றி சொல்லுங்க என்னன்னா சார். சும்மா வந்து கிட்டத்தட்ட சின்ன 5 வயசுலேயே அவங்ககிட்ட விட்டுருவாங்க. நம்ம டக்குன்னு போய் நான் குண்டா இருக்கேன்லாம் போக முடியாது. அங்கே அதுக்குன்னு சும்மா ரெஸ்ட்லிங்க்கான அந்த கிளப் இருக்குது, அசோசியேஷன் இருக்குது, எல்லாமே. இது என்னென்னா அது கோயில் மாதிரி ஒரு இடம். அது வந்து அது ஒரு புனிதமான ஒரு இடம். அது அங்கே போயிட்டு சின்ன வயசுலேயே அதுக்கு அவங்க வந்து அதாவது நம்ம வந்து அந்த குழந்தைய அங்கே ஒப்படைச்ச மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்களை இதுக்குன்னு தயார் பண்ணுறாங்க. அவங்க அந்த மத சடங்குப்படி அதுக்கான ஒழுக்கங்கள் கட்டுப்பாடுகள் ஏராளமாக இருக்குது. அதை வந்து அவங்க பண்ணி அதுக்குன்னு சாப்பாடு, அந்த வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு இவ்வளோ கலோரி தேவைப்படுதுன்னா அவங்களுடைய கலோரியே அதிகம். ஓகே. அந்த மாதிரி என்னன்னா ஒரு 5 மடங்கு அதிகமாகும் கிட்டத்தட்ட. அதனால் அவங்க சின்ன வயசுலேயே அவங்க பண்ணி இதனால அவங்க உடம்புகளில் பிரச்சனைகள் இருக்குது. அதில் அவங்களுடைய உடம்புகள் பின்னாடி பாதிக்கப்படும். நிறைய சுமோக்களுக்கு வந்து ஆயுசு கம்மின்னுலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க இதுக்குன்னு அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த ரூல்ஸ் இருக்குது. அந்த அதுக்குள்ளே போய் யாருமே நிற்க முடியாது. அந்த சுமோ ரிங்குக்குள்ள. ஆமாம், ரிங்குக்குள்ளே நிற்க முடியாது. அதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. இதெல்லாம் படத்தில் வரும் உங்களுக்கு, அங்கங்கே வரும். நம்ம டாக்குமெண்ட்ரியாக பண்ணாமல் அதை கதையோட ஸ்டோரி டெல்லிங்காக கொண்டு போயிருக்கேன் நான். அது மாதிரி அப்புறம் அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடுகள் இப்படி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒழுக்கங்கள் இருக்குது. டக்குன்னு போய் அவங்க சும்மா விட்டுட்டு டக்குன்னு போயிட முடியாது. அந்த பதவி இருக்குது. அதனுடைய உச்சமான அதெல்லாம் தொடர்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. போட்டிகள் நடக்கும். அதில் கூட எல்லாமே எத்திக்ஸ் பயங்கரமாக இருக்கும். இவருக்கும் குரு இருப்பார். எல்லாமே ஒரு சாம்ராய் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். அப்போ நம்ம சும்மா வந்து நம்ம ஷூட்டுக்கு கூட்டு வரும்போது நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பாடெல்லாம் அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களா சார்? ஆமாம், அவர் முன்னாடியே மெனு கொடுத்துட்டாரு. சொல்லிட்டாரு வேணாம், பார்த்தோன்னே பயந்துட்டாரு. நாங்கள் ஒரு ஹோட்டலே எழுதி கொடுத்தாருன்னு. நம்ம தயாரிப்பாளர் வந்து முதல்ல பேமெண்ட் இல்லை, ஃபுட்டு. அவரை பொறுத்தவரை கரெக்டு. அவர் பட்டர் சிக்கன் எழுதி வச்சிருக்காரு. அடுத்து சிக்கன் பிரியாணி அது இதுன்னு அவருக்கு பிடிச்ச ஐட்டங்களே எழுதிட்டாரு. அதுக்குன்னு அவர் கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமோ அவருக்கு டைம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு யாரையாவது ஏதாவது சாப்பாடு என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி கேரக்டர் ஆகிட்டார். காமெடியாக இருக்கும். அவர் வந்த உடனே இங்கே சென்னை வந்த உடனே நான் 50% படம். நாங்கள் முதல்ல ஜப்பானில் முடிச்சுட்டு இங்கே வரோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து படத்தில் ஜப்பானாக இருந்தாலும் முதல்ல அதை எடுத்துட்டோம். அப்புறம் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்டில் நாங்கள் எடுக்கிறோம். திருப்பி இங்கே வரோம். ஸோ அப்போ நல்லா பாண்டிங் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. இங்கே வரும்போது நம்ம ஊருக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வர மாதிரி கூட்டு வரோம். ஹாலிடே கூட்டு வர மாதிரி. அவருக்கு என்னென்னா இந்த லொக்கேஷன்னு அப்புறம் அந்த நம்ம ஊர் அட்மாஸ்பியர் வந்து அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. எப்படின்னா ஒரு கொசு கடிச்சா தாங்காது, ஈ கடிச்சா தாங்காது. இப்போ நான் சிவாலாக இருக்கும்போது அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஈயை பார்த்து பயந்துட்டார். அவர் வந்து ஒரே நேரத்தில் 50 பேரை காலி பண்ணக்கூடிய ஒரு ஆள். அடிச்சாருன்னா கோவமும் வரும் பயங்கரமாக. இப்போ ஈயை பார்த்து பயந்துட்டார் அவர். என்னன்னு பார்த்தா அப்புறம் விக்கிபீடியாலாம் போட்டு காட்டாரு. ஈ கடிச்சா ஒரு 200 டிசீஸ் வருமாமே அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது. அப்புறம் நாங்கள் லோக்கலில் பேட்டையில் நடந்து வர மாதிரி நம்ம சிவா அந்த மாதிரி கேரக்டர் படத்தில் இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆள். அவர் நம்மளோட ஒருத்தருங்கிறது தான் கதை. ஸ்லம் ஏரியாவில் வாழக்கூடிய ஆள் மாதிரி. அங்கேருந்து அவர் வராரு. அது மாதிரியும் போது அதை நாங்கள் அப்புறம் அவரை எவ்வளோ சீக்கிரம் அவர் ஸ்கின் நல்லா கொஞ்சம் அலர்ஜி ஆகிடும் அவருக்கு உடனே. அவர் ரொம்ப ஒரு கொஞ்ச நாள் குழந்தை மாதிரி தான் பார்த்துருவார். உண்மையிலே குழந்தை மாதிரி தான் அவர்.
முகம் மட்டும் கிடையாது, இந்த உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. பட் இந்த ஃபுட் வைஸ்லேயே வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல சார். பட் அவருக்கு மொழி தெரியாத ஒருத்தரை வந்து லாங்குவேஜ் சொல்லி கொடுத்து நம்ம சீனை புரிய வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி சார் இருந்தது? ஆமாம், அது இருக்குன்னு நாங்கள் என்னென்னா ஜப்பானுக்கு போன உடனே அந்த குறிஞ்சி சார் டீம் இருந்தாங்க ஃபுல்லாகவே. அங்கே கௌரின்லாம் இருக்கார் ஒருத்தர், ஹரி சார், குறிஞ்சி சார் மேக்ஸிமம் இருப்பாங்க, டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சுருந்தோம், இதுக்குன்னு இருக்காங்க, தமிழ் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. அவங்க இருந்தனால எல்லாமே எங்களுக்கு ஈஸியாகிடுச்சு கிட்டத்தட்ட. அவங்க நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லி அந்த பேப்பரை படிச்சிருவாங்க, படிச்சுட்டு இதான் உடனே அவர் நம்ம சும்மா வந்து சாதாரண நாள் கிடையாது, பிக்கப் பண்ணிடுவார் டக்குன்னு, அப்படி ஷார்ப்பாக இருப்பார். நம்மளால விட ரொம்ப ஃபாஸ்ட். உடனே பறித்து புரிஞ்சுட்டு இதெல்லாம் அப்படிம்பார். நம்ப மாட்டீங்க, குறிஞ்சி சார் வந்து காரில் போய்கிட்டு இருப்பார். ஒரு காரில் ஒரு பாட்டு பாடுவார்னா காதல் கசக்குதையான ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள். குறிஞ்சி சார் நல்லா பாடுவார். லொக்கேஷன் பார்க்கும்போது அவர் பாடும்போது இதை கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு 5 வாட்டி கேட்டுட்டு என்ன பண்ணா அந்த பாட்டை ஃபுல்லாக திருப்பி பாடினார். இப்ப எல்லா சேனல்லையுமே அவர் பாட்டு நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சார் அந்த வீடியோ. ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. இன்னொன்று அப்படின்னோடனே அவர் லாங்குவேஜை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு. இன்னொரு லக்கிலி என்னன்னா எங்களுக்கு சென்னை போர்ஷனில் அவருக்கு டைலாக்குகள் இல்லை, கதைப்படி அவருக்கு வந்து பேச மாட்டார். கதைப்படி அவர் யாருன்னு தெரியாமே ஒரு புதிர் போகும் படத்தில், அது வந்து திரைக்கதைக்காக நான் அமைச்சிருக்கோம். இப்போ அதனால என்னாச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் டைலாக் பேசுவார், கதைக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். ஸோ டைலாக்குகள் அவரை பொறுத்த வரைக்கும் மற்ற கேரக்டர் நிறையா பேசுவாங்க. இதுக்கு எல்லாமே இருந்தாலும் நீங்கள் அவர் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கே அவருக்கு அந்த விஷயத்தை சொல்லணும் இல்லையா, நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் அவருக்கு நாங்கள் சொன்ன உடனே அதை டபுள் பங்காக வாங்கி ரியாக்ட் பண்ணார். ராஜீவ் மேனன் சார் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லைப்பா நான் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணிருக்கேன், ரொம்ப பெர்ஃபெக்டாக நான் நினச்சது யாருன்னா நான் ஐஸ்வர்யா ராயை சொல்லுவேன். நான் இப்போ கேமரா வச்சேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் மாற்றினா கூட அப்படின்னு அசைவாங்களா அவங்க. அந்தளவுக்கு அவங்க அதை எங்களுக்குள்ள லாங்குவேஜ் ஓடும், அவ்வளோ தூரக்கு கேமரா நாலேஜ் உண்டு அவங்களுக்கு. நம்ம சுமோவுக்கும் நம்ம சுமோ ரெஸ்லருக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிசியேட் பண்ணார். என் வாழ்க்கையிலே பெஸ்ட்டு ஆக்டர்னே சொல்லுவேன் அவரை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் கிடையாதுன்றாரு என்கிட்ட கேட்டால். அவருக்கே தெரியாமல் அவர் வந்து பான ஆர்டிஸ்ட். அவர் கடவுளுக்கு கொடுத்த ஒரு குழந்தை தான். கொஞ்ச நாள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சும்மா படம் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கே ஒரு செல்லப்படி ஆயிடுவார் அவர். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம சிவா கூட சேர்ந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவான்னு உடனே அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேட்டுட்டு நான் அகில உலக சூப்பர் சுமோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதோட மீனிங்லாம் வேற அவருக்கு தெரியுது. அவர் உடனே ரிசர்ச் பண்ணுவார். இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் சொல்கிறதா இருந்தால், ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறதா இருந்தால், அவர் வந்து வெப் டிசைன்லாம் பண்ணுவார், கோடிங் எழுதுவார், இவ்வளோ நாலேஜ் உள்ளவர். அவர் ஓகே ஆப் டெவலப் பண்ணுவார். ஷூட்டிங்கில் ஃப்ரீயாக இருந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டார், இதான் பண்ணிகிட்டே இருப்பார், டிசைன் பண்ணுவார். ஸோ அவருடைய நாலேஜே வந்து அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி. அவர் நாலேஜ் வைஸ் பார்க்க குழந்தை மாதிரி இருந்தாலுமே அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு பயங்கர ஃபாஸ்டான விவேகமும் இருக்குது, வேகமும் இருக்குது ரெண்டுமே. படத்தில் வந்து சிவா சாருக்கும் சுமோக்கும் ஏதாவது ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, இந்த படத்தில் என்னன்னா அவங்க 2 பேருக்கு ஃபைட் கிடையாது. அவர் எப்படி இந்த நாட்டிலேருந்து அங்கே கொண்டு போய் அங்கே சேர்க்குறாரு, அவருடைய லட்சியத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார், ஒரு மனிதாபியமான அவருடைய பீச்சில் அவர் கிடப்பார், அவர் விரலை பிடிப்பார். பிடிச்சதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேயே படம் எல்லாருமே நம்ம கனெக்ட் ஆகிடும் எல்லாருமே. அதாவது உங்கள் கையை பிடிச்ச மாதிரி ஆகிடும் எல்லாருக்குமே. சிவாங்கிறது நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. அதுதான் நான் பண்ணியிருக்கிறது. அந்த விரல் அந்த ஃபிங்கரை பிடிக்கும் போதே அவர் கையை பிடிச்சி இப்போ பிடிச்ச உடனே நம்ம நம்பி வந்துட்டான், அன்பால பிடிச்சிட்டான். நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து நம்ம இறக்கியில் விழுந்தால் கூட பார்த்துட்டு போயிடணும். நேற்று கூட ஒரு வைரல் வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன பையன் வந்து தண்ணியில் கரண்ட் அடித்து விழுந்து கிடக்காரு, யாருமே காப்பாற்றாமல் கூட போகிறாங்க. ஒருத்தர் வந்து அதை காப்பாற்றினார். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டக்குன்னு அவர் உடனே தன் மேலே சாக்கடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பிக்குன்னு தண்ணிக்குள்ளே நின்று இழுத்தார். அவருக்கும் பிரச்சனை வந்து என்ன இருக்கும் யோசிக்கல இல்லை, அந்த விஷயத்தை சிவா பண்ணுவார். இதை வந்து இந்த படம் தூண்டும். ஒரு மனிதாபிமானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்பான்காரனே காப்பாற்றணும், தெரியாத ஒருத்தனை காப்பாற்றணும்னா இந்தியாவில் எவ்வளோ ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நினச்சா என்ன ஆகும், இந்த பாண்டிங் வந்தால் ஒவ்வொருத்தனுக்குமே மைண்டுக்குள்ளே ஒரு அன்பு தான் முக்கியம் அப்படிங்கிற, யாரையுமே காப்பாற்றணும், ஒருத்தர் கீழே விழுந்தா காப்பாற்றணுங்கிற நம்ம வந்து இவரை காப்பாற்றி தானே சாப்பாடு இல்லாமல் வாழக்கூடியவர், வீட்டுக்கு கிட்ட திட்டு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எப்படி அந்த நாட்டுக்கு கொண்டு போகுது, எப்படி இதை கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அருமையான திரைக்கதையோட பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் சார் இன்னொரு விஷயம், லைக் உங்களோட படத்தில் வந்து பார்த்தா விடிவி சார், அப்புறம் வந்து சிவா சார், சதீஷ், அவங்க யோகி பாபு சார், இப்படி எல்லாருமே வந்து காமெடி ஜானர் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. பட் இதில் எமோஷ்னல் கண்டென்ட்டும் அப்படி சேரும்போது எங்களால் இமேஜினே பண்ண முடியல சார். எப்படி அவங்க கிட்ட வந்துட்டு அந்த ஒர்க் எல்லாம் வாங்கினீங்க, அவங்களோட ஒர்க்ஸை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, நம்ம காமெடி ஆக்டர்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் சிவாவுக்கிட்ட பேசினா என்னன்னா காமெடி ஆக்டர் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பர்சனலி பேசும்போது ரொம்ப அவங்க வந்து அதாவது ஹிந்தியில் வர தில்ஷா தகைப்படம் லெவலில் பேசுவாங்க, ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசுகிறாங்க. எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுலாம். என்னோட நம்ம ஆல்ரெடி தெரியும், அது டிவைனாக பேசுவார், ஸ்பிரிச்சுவலாக பேசுவார், வரலாறுகளை பற்றி பேசுவார். இவங்களோட உலகம் வேறையாக இருக்குது. சார்லி சாப்ளின் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று பேசுவார், அந்த மாதிரி இருக்கும்.
அவங்க நம்ம பார்க்குறது சினிமாவுக்கு அந்த மாதிரியே தவிர அவங்களுடைய இன்புட் வேறையா இருக்குது. உதாரணத்துக்கு நான் எஸ்பிபி சார் எனக்கு முன்னாடி ரொம்ப பழக்கம். அப்போ அவர் வந்து பாடுறது மட்டும் தான் தெரியும் நினைப்போம். அவர் வந்து இன்டர்நேஷனல் விஷயங்களை ஃபிங்கர் டிப்பில் வைப்பார். நியூஸ் பார்க்காம இருக்க மாட்டாராம். இந்த மாதிரி இவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ எல்லா காமெடி நடிகர்களுமே காமெடி நடிகர் நம்ம உத்தரவு வித்துறக்கூடாது. அவங்களுக்கு பெரிய பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இல்லை உணர்வுகளை கொண்டு வராங்க. காமெடி நிறையா இருக்குது படத்தில். அந்த உணர்வுகளை எப்படி அந்த அவங்க காமெடி மூலமாக உணர்வுகளை தான் கடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த எமோஷனை வந்து அழுக வைக்காமல் சொல்கிறாங்க. அது கண்ணீர் வந்து உங்களை தாண்டி வரும். அதுதான் என்னுடைய வெற்றி. சூப்பர். ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி வெர்சடைல் ஆக்டர்ஸ் எல்லாருமே பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த சைட் பார்க்கும்போது பிரியா ஆனந்த் அவங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தாங்க? ஏன்னா அவங்களோட ஆக்டிங் பற்றி நிறைய ஆக்சுவலி என்னன்னா பிரியா ஆனந்தும் சுபாஷ் சாரும் நிறைய படம் பண்ணிட்டாங்க. வணக்கம் சென்னை நிறைய பண்ணிட்டாங்க. என்னன்னா இது வந்து நான் தான் முக்கியமாக கேட்டேன். காரணம் என்னன்னா எல்கேஜி படத்தில் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க எங்கள் கம்பெனியில். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் பெரிய அவங்க லக்கி அவங்க. அது எனக்கு பிரியானந்த் மேடம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா அவங்க படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நான் வந்து எதிர்நீச்சல்லாம் பயங்கர பைத்தியம் அவங்களுக்கு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஸோ இது வந்து நம்ம இவங்க கண்டிப்பாக வந்து சிவாவுக்கு கரெக்டான மேட்ச் அவங்க. நான் சிவா கிட்ட சொன்னப்போ சார் அது உங்கள் விருப்பம், நீங்கள் நான் எதுவுமே வரமாட்டேன், நான் ரொம்ப நல்லா இருக்கு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிச்சது. அவங்க என்னன்னா அவங்களோட கதை சொல்ல போகும்போது டீம் கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கதை கேட்ட ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. அப்புறம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் சான்ஸே கிடையாது. அங்கே ஷூட்டிங்கில் பார்த்தா ஒரு நடிகை மாதிரியே இருக்க மாட்டாங்க. நான் நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. ஒரு சின்ன லிமிட் இருக்கும், ஒரு கேப் இருக்கும். இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருப்பாங்க. திடீர்னு ஒரு கட்டரை பிடிச்சிருப்பாங்க. திடீர்னு அவங்க வந்து ஒரு இது எடுத்து வச்சிருப்பாங்க. இது மாதிரி அவங்க என்னன்னா எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிட்டியான்னு கேட்டு அவங்க சாப்பாடு அவங்க வாயிலே ஊட்டி விட்டுருவாங்க. விட்டா இந்த மாதிரி அவங்க நாய்க்குட்டியை கூட்டி வந்துருவாங்க ஒன்று. ஸோ இந்த மாதிரி அது வந்து வெளிநெல்லாம் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ரொம்ப அது ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. எனக்கு வந்து பிரியானந்த் அங்கேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்காங்க. இவ்வளோ யதார்த்தமா அப்படின்னு ஆசிச்சு இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை கூட வந்துருச்சு. ஏன் சிவா இத்தனை படம் பண்ணாருன்னா காரணம் அவங்களுடைய கேரக்டர் தான் முக்கியம். ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. யாரையுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. சாப்பாடு வரலையா, பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணுறேன். கேரவனில் ஏறி நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி அது கூட அவங்க எதுவுமே அவங்க வந்து அவங்களோட சிம்பிளிசிட்டி தான் காரணம். அவங்க வந்ததுனால பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. யாருன்னா அந்த படத்தோட மிகப்பெரிய கிஃப்ட் யாருன்னா நிவாஸ் கே பிரசன் தான், மியூசிக் டைரக்டர். நாங்கள் எங்களுக்கு 4 நாளில் ஒரு பாட்டு ஷூட் பண்ணி ஆகணும். மியூசிக் டைரக்டர் நாங்கள் பெரிய ஆள்லாம் பேசியிருக்கோம். டிலே ஆகிட்டே இருக்கு. அவங்களாலே டேட் தர முடியல. உடனே பாட்டு கேட்குறோம், 1 மந்த் கழிச்சு தரட்டுமான்றாங்க. எங்களுக்கு 4 நாளில் பாட்டு எடுக்கணும். நாங்கள் சும்மா வந்துட்டாரு, எல்லாமே செட் பண்ணிட்டோம். எல்லாம் வெயிட் பண்ண 4 நாள் எப்படி பாட்டு வாங்கணும், ஒரு விநாயகர் பாட்டு. இப்போ என்னன்னா பிரியானந்துக்கிட்ட கதை சொல்லிட்டு இந்த விஷயமா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க கேட்டோம் என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. இல்லை மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும்னு. அப்படியா சார்? ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணட்டுமா, கேட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா சான்ஸ் கொடுங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான் வரணும். ஏன்னா நிவாஸ் கே பிரசன் நான் சொன்ன உடனே தெகடி படம் பண்ணார் சார். இந்த விண்மீன் அந்த பாட்டு அவர் தானே. அந்த பாட்டை நானும் சிவாவும் லொக்கேஷன்லாம் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அங்கெல்லாம் இந்த பாட்டை அடிக்கடி கேட்போம். இந்த பாட்டை ரிப்பீட் மோடில் கேட்போம். என்னடா அவர் எங்கே அமைஞ்சிருக்காரு, பேசினதெல்லாம் நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட் அமையுது, மியூசிக் டைரக்டர் அமைகிறார். அப்படி அவர்கிட்ட போனால் அவர் அதுக்கு மேலே அவர் சிவாவுக்கு ரொம்ப செட் ஆகிட்டே இருந்தோம். என்ன செய்வார்னா நான் என்னுடைய ஐடியாலாம் தெரிஞ்ச உடனே என் ஐடியாவை நான் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கிறத சிவா தெரிஞ்சுக்கிட்டு நிவாஸ் கிட்ட போய் நிறையா சொல்லுவார். அவருடைய விசனை கொண்டு வந்துருங்க படத்தில், அது முக்கியம் சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவலாக எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது 2 பேருமே ரொம்ப நான் அவங்கள மறக்க முடியாது. இந்த படத்தில் பாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக கேளுங்க. படத்தில் விநாயகர் சாங் பெரிய ஹைலைட். படத்தில் எவ்வளோ சாங்ஸ் இருக்கு சார்? படத்தில் 4 சாங் இருக்குது. படத்தில் எல்லாம் கதையோட ஒட்டி வரும். எல்லாமே எந்த பாட்டியுமே நாங்கள் வைக்காம இல்லை, எல்லாத்துலேயும் அங்கங்கே வரும், கதையோட ஒட்டி வரும். விநாயகர் சாங் மட்டும் நல்லா நமக்கு ரொம்ப ஹெவியாக பண்ணிருக்கோம். அதில் சும்மா வந்து இந்த விநாயகர் வேஷம் மாதிரி போட்டிருந்தது கூட நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்தோம். ஆமாம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா விநாயகர் கேரக்டராக சிவா அவர் நடிக்க வைப்பார் படத்தில். ஃபன்னியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பல. அப்போ அவர் விநாயகரை வேஷம் போடும்போது சும்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவார், நம்ம சும்மா ரெஸ்ட்டில் சொல்லுவார் என்னென்னா இந்த மாதிரி விநாயகர் போடும்போது ரொம்ப பயந்துட்டாங்க. அவர் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கடவுள் அவர். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வந்து அதை வைக்கும்போது அது எவ்வளோ பெரிய பொறுப்பு, அது நம்ம காமெடியாக போட்டுறக்கூடாது அது அப்படிங்கிறது ப்ரே பண்ணிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் வேண்டிட்டாங்க. வேண்டிட்டு எனக்கு எந்த ஒரு இதாக இதை கூட இந்தியன்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி நான் இருக்கணும், ரொம்ப ஹம்பிளாக இது வந்து எனக்கு பெரிய பேர் வராடி கூட பரவாயில்ல, யாரையும் ஹர்ட் பண்ணுறக்கூடாது இது, ஏன்னா இதில் இந்து மதம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேண்டிட்டு தான் பண்ண. நம்மளும் அதை ரொம்ப கரெக்டாகவே பண்ணியிருக்கோம். நம்மளை விட கான்சியஸாக இருக்கார். நாளைக்கு இந்தோ ஜப்பானுக்கே ஒரு லிங்க் ஆகிற மாதிரி பண்ணணும். இந்த உருவம் வந்து 2 கண்ட்ரியை சேர்க்குது. இப்போ படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கே பிரமிப்பு, என்னடா நம்ம யோசிச்ச விஷயம் எப்படி வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா வந்து விநாயகருக்கு மேட்ச் ஆகிறாரு. ஆனால் படத்தில் ஒரு பேர் கணேஷ்னே கதையிலையும் வச்சுருக்கோம். இதில் வந்து விடிவி கணேஷ் இருக்காரு, ஐஸ்வரி கணேஷ் சார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டிமெண்டல் மொமெண்ட் இருக்குது இதெல்லாம். ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு அதை காமிக்கலாக தான் ஆடுவார். ஃபுல்லாகவே எல்லா குழந்தைகளும் ஆடுவாங்க.
சிவா பிரதர் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு அவரும். ஓகே அதுதான் நாங்க பார்க்க பாடுற ஆவல். மாதிரி தான் ஆசமத்துக்காக சொன்னேன். அவர் ஆட சொன்னேன் நான். இல்லை ப்ரோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்றது. அப்புறம் இவங்க இது வந்து பிரியா ஆடுற மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்தி வந்தாலே இனிமேல் விநாயகர் பாட்டுனாலே நம்ம பாட்டு தான். இதை வந்து Super. கவிஞர் மோகன்ராஜ் எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக Okay. பண்ணிருக்காரு அவர். ஸோ எந்தெந்த லாங்குவேஜ்ல சார் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது? ஜப்பான்லயும் ரிலீஸ் ஆகுமா இல்ல தமிழ்ல மட்டுமா? அதை பத்தி சொல்லுங்க சார். வெரி குட். இப்போ இந்த படம் வந்து என்னன்னா இப்போ தமிழில் தான் பண்ணுறோம். படம் வந்து எல்லா உலகமெங்கும் வருது, எல்லா நாடுகள்லையுமே வருது. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். ஜப்பானில் வந்து 2 month 3 monthல வந்துடும். ஓகே. எங்கள் தயாரிப்பாளர் அங்கே வெளியிடுறாங்க. குறிஞ்சி சார் தான் சேர்ந்து பண்ணுறாங்க இதை. முதல் முறையாக படம் ரொம்ப பார்த்துட்டு பிடிச்சிருச்சு. குறிஞ்சி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த படத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்ட்டு அவர். அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அவர் எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்போ அங்கே வந்து இப்போ படத்தை இன்றைக்கே வெளியிடலாம். அங்கே ஜப்பானில் ஃபார்மாலிட்டின்னு ஒரு மேட்டர் சொன்னோம்ல. ஆக்சுவலி நம்ம அங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் இங்கேருந்து அது நகர்த்தி வைக்கணும்னா கூட அங்கே லெட்டர் தரணும் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அங்கே நிறையா ரூல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே நிறையா தேட்டரில் பிளான் பண்ணுறாங்க. எப்படி Super, மற்ற sir. மகாராஜாலாம் சைனாவில் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணணுங்கிற லெவலில் பிளான் பண்ணி ஜப்பானில் டப்பிங் பண்ணி நிறைய பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அது அப்டேட் போயிட்டு இருக்கு. அது அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ காப்பி ரெடி ஆகிட்டாங்க எல்லாமே. அந்த பெர்மிஷனுக்கான ஃபார்மாலிட்டி தேட்டர் எடுக்கிறது இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் போகுது. ஆனால் மற்றபடி ஜப்பான் தவிர மற்ற நாடுகள் எல்லாருமே உலகமெங்கும் வருது. எல்லா ரசிகர்களும் பார்த்து ரசிங்க. முக்கியமாக குழந்தைகள் பார்க்கணும். ஒரு குழந்தைகளுக்கு இது ஒரு கொண்டாட்டம், சம்மர் கொண்டாட்டம். ஜாலியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கும். சூப்பர் சார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல எங்களுக்கு சுவாரஸ்யம் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது. தேட்டரில் போய் விட்னஸ் பண்ண ரெடியாக காத்துட்ருக்கோம் சார். ஸோ இந்த படம் சுமோ படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக Thank you, கேட்டீங்க. sir. அதே மாதிரி என்னோட டீம் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.